மாண்புமிகு மக்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, தவிக தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பத்தியும், அடுத்த மாதம் நடக்கக்கூடிய மாநாடு நடக்கணுமா வேணாமா அதை பத்தி பேச போறேன். ஏன் விபத்தில்லா தேசம் அமையணும்னு பெரிய கொள்கை எனக்கு இருக்கு. விபத்தில்லா தேசமும் இந்த உலகமும் அமையணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்கான சின்ன சின்ன விஷயமும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி இருக்க சூழ்நிலை கடந்த தவிக தலைவர் விஜய் தலைமையில் ஒரு மாநாடு, முதல் மாநாடு கடந்த வருடம் நடைபெற்றது. இந்த மாநாட்டு நடக்கும்போது அந்த மாநாட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அப்படி வரும்போது என்ன ஆயிருக்குன்னா 6 பேர் உயிரிழந்திருக்காங்க வாகன விபத்தில். அதாவது ஒருத்தருங்க மொத்தம் 6 பேர் தவிக தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் இப்படி இறந்திருக்காங்க. அதற்கு தவிக தலைவர் விஜய் வருத்தம் தெரிவிச்சும் அதுக்கு ஆழ்ந்த இடங்களும் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இது ஒரு புரிவிருக்கும். இதை அவருடைய மாநாட்டுக்கு பாதுகாப்பாக பவுன்சரோடு சேர்த்துட்டு அழகாக சொகுசா அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. 6 பேர் வந்திருக்காங்க. வரும்போது அந்த நேரத்தில் தொண்டர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. இந்த சூழ்நிலை வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் 25ஆம் தேதி மற்றொரு மாநாடு, தவிக தலைவர் விஜயின் மாநாடு அவசியமா என்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அந்த 6 பேர் இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அவங்க போலீஸ் கேஸ் ஆகிருக்கும். போலீஸ் கேஸ் ஆகி அந்த அது இறந்து போனோடைய உடல் போய் போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிருப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சு உடனே அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அதில் போய் அவங்க உறவினர்கள் ஏற்கனவே அவங்க இழப்புகளை உயிரிழப்புகளை சந்தித்து அவங்க ரொம்ப மனவேதனை இருந்த போதும் உடற்குறு ஆய்வு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அந்த உடலை பிறகுக்குள்ள அவங்க போராடி இது பண்ணுறதுக்குள்ள போதும். அது மட்டும் இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி இருக்க சூழ்நிலை விபத்து நடக்குது, அது இயல்பு. ஆனால் இந்த மாதிரி பெருங்கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுக்கான தகுந்த ஆயத்தமும் பண்ணணும். இன்னொரு விஷயம், இவர் என்ன சொல்லியிருந்தாலும் கடந்த மாநாட்டில் உச்சத்தில் இருந்த நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியல் இறங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது உச்சத்தில் இருக்க நீங்கள் மாற்றுவேன், இதை மாற்றிடுவேன், இதை நான் வந்தேன்னா 2026 நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இப்படி நான் வந்தேன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிற நீங்கள் தவிக தலைவர் விஜய் அவர்களே, நீங்கள் வர்றதுக்காக மெனக்கட்டு வந்துட்டு போறீங்க. நீங்கள் ஒரு 10 பேர் பவுன்சர்ஸ் எப்பயும் வந்துட்டு இருக்காங்க. உங்கள் தொண்டர்களோ நிர்வாகிகளோ உங்களை பார்க்க கூட முடியாது. அப்படி நீங்கள் வந்துட்டு அழகாக ரொம்ப மெனக்கட்டு அழகாக பேசுகிறீங்க. பேசிட்டு டைலாக் அடிச்சுட்டு போயிடுறீங்க. இப்படி இருக்க சூழ்நிலை உங்களை பார்க்கறதுக்காக வந்தவங்க 6 பேர் செத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் கண்டனன்ஸ், அதாவது இரங்கல் குறிப்பு வாசிக்கிறீங்க. ஆனால் நடிப்பின் உச்சத்தில் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. டிஜிட்டல் யுகங்க இது. டிஜிட்டல் நீங்கள் பேசினாவே, நீங்கள் சொன்னாவே செய்தியாகும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய மாநாடுகள் தேவையற்றது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாநாட்டுக்கான பணம் எங்கேருந்து வருது, யார் செலவு பண்ணுறா, இந்த பணம்லாம் எங்கே வருது, யார் பண்ண போகிறா, இந்த பணத்தெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட்சி நடத்துறீங்க, இந்த செலவுலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் வரீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அரசியல் சேவையாக செய்வீங்க. சொல்லுங்கள், இந்த பணத்தை எப்படி எடுக்கலாம், எப்படி பண்ணலாம்னு ஒரு விஷயம் தோணும். அது எல்லா மக்களுக்கும் தோணும். ஒரு பொருளை செஞ்சு விற்கிறோம் அப்படின்னா ஒரு லாபம் இல்லாமல் ஒரு பொருளை செய்ய மாட்டோம். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் ஒருவேளை இந்த மாநாட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணியோ இல்லை தொண்டர்களோ இல்லை மாவட்ட கழக செயலாளர்களோ யாரோ ஒருத்தர் செலவு பண்ணால் கூட அந்த பணம் அவங்களுக்கு திருப்பி எப்படி கிடைக்கும்? அவங்க என்ன பண்ணுவாங்க, லஞ்சமோ கையூட்டோ ஏதோ வாங்க தான் செய்வாங்க. இல்லை மக்கள்கிட்ட போய் கேட்பாங்களா இல்லையா? இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் உச்சத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் யுகத்தில் இருக்கும்போது நீங்கள் பேசினா செய்தி ஆகுது, நடந்தா செய்தி ஆகுதுன்னா நீங்கள் ஓட்டு போடும்போதெல்லாம் செய்தி ஆகுது. சூழ்நிலை மக்களை சந்திங்க, மக்களை நேரில் போய் சந்திக்க முயற்சி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விபத்துக்களை எவ்வாறு தடுப்பது, இல்லை விபத்தில்லா தேசத்தை அமைக்கிறதுக்கான வழிமுறைகளோ இல்லை விழிப்புணர்வோ ஏற்படுத்தும் வகையில் தொண்டர்கள் மத்தியில் பேசலாம். உங்களுடைய முழுக்க கவனம் என்பது தொண்டர்களுடைய வாக்கு, ஓட்டு சதவீதம், ஓட்டு போடணும், அவ்வளோதான். ஆனால் மக்களின் நலன் சார்ந்தோ மக்கள் மீதோ இல்லாமல் இருக்குதான் நான் நினைக்கிறேன். அது நீங்கள்
பெரிய உச்ச நடிகர் தான், அது யாரும் மாற்று கருத்துல மறுக்கக்கூடியது இல்லை. அந்த நீங்க உச்ச நடிகர் என்று சொல்லிட்டு வரீங்கள, அரசியல்ல பெருசா பண்ணணும், மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. அது நீங்க பேசி கொடுங்க, பேசுங்க, மக்களை சந்திங்க, அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் பழைய கட்சிகள் பண்ற விஷயத்தை நீங்க பண்ணணும் அவசியம் இல்லையே. மாற்றத்தை விரும்புறீங்க, நீங்க மாற்றத்துக்கான விஷயத்தையும் யோசிக்கலாம். கூட்டம் செய்கிறத, கூட்டம் வந்தா நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டெல்லாம் பதிவாங்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஜாதி ரீதியாக கூட்டம் நடக்குது, மத ரீதியாக கூட்டம் நடக்குது. அது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சி கூட்டங்கள் நடக்குது. ஆனா அந்த கட்சி கூட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓட்டா மாறுவது இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை இந்த கூட்டம் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க என்பது நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை தவிர பெரிய புத்திசாலி வேற யாரும் இல்லை. ஏன்னா பெரிய பெரிய மாநாடு நடத்தி தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்களே, உங்களை பார்க்க பார்வை மக்களும் சரி, ரசிகர்கள் எல்லாமே உங்களை ஒரு செலிபிரிட்டியாக ரசிகராக பார்க்கறதால இந்த மாதிரி ஒரு விஷயம் மாய தோற்றம் எழுந்துட்டே இருக்கு. இந்த மாய பிம்பம் உடஞ்சிச்சுன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாமல் பாருங்க, மேலே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்று, நீங்கள் மதுரை போனாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி, அந்த ஏர்போர்ட் நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த போராட்டம், யாருக்காக என்ன போராட்டம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போராட்டம் அஜித்குமாருக்கான விஷயம், சமீபத்தில் நடந்த போராட்டத்தை நடந்தப்பறம் அங்கே நடந்த விஷயம், பொது சொத்து வீணாச்சு. இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்தெலாம் மாற்றத்துக்கான விஷயத்த உங்கள் கட்சிக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே மாற்றம் ஏற்படணும். அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் மத்தியில் மக்களை போய் சந்திக்கும், நீங்கள் சந்திக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருக்கீங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மாற்றம் என்பது உங்களுக்கு வரணும், உங்களுக்கு கீழே இருக்குன்னு வரணும். அந்த தான் மாற்றம் பண்ணுறேன், புதுசாக பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மையத்தில் இருந்து வந்தவர் எல்லாம் மாயமாக போன சம்பவம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கான விஷயம் மாற்றம் என்பது உங்களிருந்து வரணும். அது மட்டும் இல்லாமல் மனிதன உயிர் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ ஒரு மனிதனுடைய உயிரிழப்பு தவிர்க்கணும். இந்த வருகின்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. அப்படி மாநாட்டுக்கு வரக்கூடிய மாநாடை ஒன்றும் தடை பண்ணணும். இல்லைன்னா மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களின் உயிர்களுக்கு விஜய் பொறுப்புன்னு சைன் பண்ணி தரணும், இல்லை வெளிப்படையாக சொல்லணும். ஒரு உயிரிழப்பு, விபத்து யாராச்சும் நடந்தால் கூட விஜய் முழு பொறுப்பு ஏற்கணும். இதை வந்து தெளிவாக சொல்லிக்கிறோம். ஏன்னா மக்கள் நாங்கள் எல்லாமே நீங்கள் நான் எல்லாருமே வந்து மக்கள் தான். மக்களுக்காக தான் பேசுகிறேன். எனக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 6 குடும்பத்துக்காக தான் பேசுகிறேன். வருகின்ற மாநாட்டில் வந்து ஏதோ அசம்பவம் நடந்து இறக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த பதிவு. தாவேக்கு தலைவர் விஜய்க்கோ எனக்கோ தனிப்பட்ட விரோதமோ முரணோ எனக்கு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்தவரையும் விபத்து நடக்கவே கூடாது, விபத்து இல்லாத தேசம் அமையணும். விபத்துக்கான காரணமாக இந்த மாநாடோ நீங்களோ அமையக்கூடாது, அது மட்டும்தான் குறிக்கோள். ஏன்னா கடந்த மாநாட்டில் மொத்தம் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழப்புக்கான குடும்ப சார்பாக தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தா மட்டும்தான் அது தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த பாதுகாப்பு, மாநாட்டுக்கான ஒரு உறுப்பினர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு மிஞ்சுவது வீழ்ச்சி மட்டுமே. நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில்